ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். டிஎன்எஸ்டிடி கடந்த 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை வைத்துள்ளனர் நம்முடைய இடைநிலை ஆசிரியர்கள். கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வு எழுதுகிறாங்க, இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது, அதில் குவாலிஃபைடு ஆனவங்க நாளைக்கு போஸ்டிங் வரும், நாளான்றைக்கு போஸ்டிங் வரும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காலங்கள் நகர்கிறது, ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினதுக்கப்புறம் சரி அடுத்த ஆட்சியில் சரி போடுவாங்கன்னு பார்த்தாங்க. அரசியல் சூழ்நிலை அப்பொழுது சரியானதாக இல்லை. திரும்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கே ஆல்ரெடி அந்த எக்ஸாமில் செலக்டான ஆசிரியர்களுக்கே தான் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் எழுதுகிறாங்க தகுதி தேர்வு. இப்போ அந்த 25,000 பேர் எக்ஸாம் எழுதி 1 இயர் ஆகுது. தகுதி தேர்வுன்னு ஒன்று வச்சும் இன்ன வரைக்கும் ரிசல்ட் வரல. அவங்க அந்த ஆசிரியர்களுக்கான அந்த போஸ்டிங்கை இன்ன வரைக்கும் அவங்க எல்லா சைடுலேயும் சரி அவங்க இன்ன வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியலை. இந்த 12 வருட வாழ்க்கை என்பது அவர்களுடைய மன போராட்டமும் சரி அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையும் சரி பல்வேறாக மாறிடுச்சு. அதையும் தாண்டி அவங்க நமக்கு ஒரு வேலை, அரசு வேலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலான காலமாக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பொறுத்து பார்த்து இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும் சொல்லி பார்த்தாங்க, மாறவே இல்லை. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எழுத்து பூர்வமாக அவர்கள் கோரிக்கை மனுவை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதல்வர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் முயற்சி எடுத்து அவங்களுடைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக ஒரு நாள் விடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க அவங்களுடைய மனக்குழப்பமும் அவர்களுடைய போராட்டமும் நிச்சயமாக வெல்லும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 12 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் 13 வருஷ போராட்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குழந்தை 1ஆவதுலேருந்து காலேஜ் படிக்கிற வருஷம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழ்நிலையில் அவங்க இன்னுமே அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. அவங்க எழுதின எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்காக போராடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஒரு ஸ்கூலில் கூட ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆசிரியர்கள் வேக்கன்சியாக தான் இருக்குது. கண்டிப்பாக அரசு இதற்கு ஒரு தக்க முடிவெடுத்து நிச்சயமாக அரசு இவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நம்மளும் வைப்போம். ஸோ இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு ஆசிரியர் வேலை கிடைக்க நாம் அனைவரும் இவர்களுக்காக பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.